இன்றைக்கி நம்ம வந்துட்டு மாங்கோடிபியும் ப்ளஸ் அதில் பேசிக்காக இருக்கிற கமெண்ட்ஸு ஃபில்டரிங் அதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மாங்கோடிபி காம்பஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் சிஸ்டமில். இல்லைன்னா மாங்கோடிபி சர்வரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்கோடிபி காம்பஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாங்கோடிபி சர்வரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்கோடிபி காம்பஸ். ஓகேவா? ஸோ சர்வர்ன்றது தனி, காம்பஸ் வந்துட்டு இந்த யூஐ மாதிரி இருக்கும், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மைஎஸ்கியூலுக்கும் மைஎஸ்கியூல் வந்துட்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டு மாங்கோடிபி இது எல்லாமே வந்துட்டு நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸஸ்ன்பாங்க. ஓகேவா? நோஎஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்பாங்க. இப்போது மைஎஸ்கியூஎல், போஸ்ட்கிரெஸ்கியூஎல் இதிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலம் நேம் வந்துட்டு கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இன்பிட்வீன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா காலம் ஒன்று ஆட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன், இல்லைனா காலம் நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஏதாவது ஒன்று இது பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்டையர் ஸ்கீமாவையே திரும்ப மாற்றணும். அண்ட் இன்கேஸ் ஸ்கீமா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபாரின் கீ இது எல்லாமே இஷ்யூஸ் வரும். அண்டு நீங்கள் நெஸ்டடாக ஒரு இது யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு ஒரு அரே வரப்போகுது, இல்லைன்னா நெஸ்டட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கீ, பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீன்னு கொடுத்து சிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது மைஎஸ்கியூஎல், போஸ்ட்கிரெஸ்கியூஎல்ல. பட் ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேட்டர்ன்ஸ் மாதிரி. பட் ஆனால் உங்களுக்கு மாங்கோடிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஜேசான்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்பிட்வீன் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர்டு இதே கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட் கேசஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஜேசான் ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எனக்கு நெஸ்டடாக ஒரு ஜேசானே வந்துட்டு ஒரு நெஸ்டடாக சேர்த்து ஒரு 100 லைன்ஸ்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்கிரெஸில் ஒரு டேபிள் இது ரெடி பண்ணணுன்னா ஒரு 3 டேபிள் 4 டேபிள் தேவைப்படும். எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. ஆமாம். ஸோ இது எல்லாமே தேவை. அண்டு 2 டேபிளை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும் போதும் வந்துட்டு நெஸ்டடாக query எழுதி எடுக்கணும். ஸோ இதை மாதிரி இருக்கும். ஆமாம், எதுனாலும் இங்கே ஜேசனாக சேவ் பண்ணிட்டு ஜேசனாகவே வெளில ஃபெச் பண்ணிக்கிடலாம். ஈஸியர் கம்பேட்டபுளாக இருக்கும் இது. ஓகேவா? அதனால தான் வந்துட்டு மாங்கோடிபி வந்துட்டு கொஞ்சம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதை எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு வந்துட்டு மாங்கோடிபி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது மாங்கோடிபி பொறுத்த வரைக்கும், பேசிஸ் கிடையாது. நீங்கள் வந்துட்டு மாங்கோடிபி ஃபஸ்ட்டு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மாங்கோடிபி சர்வர் ஃபார் உபுண்டுன்னு நான் இது பண்ணியிருக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் விண்டோஸ் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாங்கோடிபி கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோடுன்னு இருக்குது இல்லை. ஸோ இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்கள் EXE இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாங்கோடிபி சர்வர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? சர்வர்ன்றது இப்போது உங்களுக்கு எப்படின்னா, இப்போ மைஎஸ்கியூஎல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே சர்வர்னு ஒன்று தனியாக இருக்கும். சர்வர்ன்றது தனியாக, மாங்கோடிபி சர்வர்ன்றது தனி. அந்த சர்வருக்குள்ளே தான் உங்களுக்கு டேட்டா பேஸு இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும், எல்லாமே இதாக இருக்கும், கலெக்ஷன் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாங்கோடிபி காம்பஸ்ன்றது ஜஸ்ட்டு ஒரு யூஐ இன்ட்ராக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது காம்பஸில் வந்துட்டு மாங்கோடிபி லோக்கல் ஹோஸ்ட் 27017 இருக்கும். இதில் கனெக்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, கொடுக்குறேன். ஸோ எனக்கு உள்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டேட்டா பேஸஸில் போயிட்டு உங்களுக்கு
புது டேட்டா பேஸ் வேணுன்னா டேட்டா பேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது என்ன நேம்னாலும் டேட்டா பேஸ் நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தா கலெக்ஷன் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு இதையும் கலெக்ஷன்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க மாங்கோடிபியில். ஓகேவா? ஸோ அதர் இதிலலாம் வந்துட்டு டேபிள் இதை மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. மாங்கோடிபி பொறுத்த வரைக்கும் அங்கே எப்படி டேபிளோ இங்கே வந்துட்டு கலெக்ஷன் அதுக்கு நேம். ஸோ நீங்கள் PostgreSQL MySQLலாம் போனீங்கன்னா டேபிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு அதை வந்துட்டு கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு டேபிளும் ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டா எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே எவ்வளோ கலெக்ஷன்னாலும் வச்சுக்கலாம். இத்தனை கலெக்ஷன் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னாலும் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு லோக்கல் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லோக்கல் டேட்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் இதில் இருக்கிற கலெக்ஷனை வந்துட்டு நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புது டேட்டா பேஸில் வந்துட்டு லோக்கல் டேட்டான்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கலெக்ஷனில் வந்துட்டு ஸோ ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷனுக்கு என்னோடய கலெக்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இப்போது என்ன ஆகிடுச்சுன்னா டேட்டா பேஸும் க்ரியேட் ஆகிடுச்சு, உள்ளே வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கான இடம். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபில்டர் பண்ணணுமோ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது எல்லாமே இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓகேவா? அண்ட் ஆட் டேட்டாவில் வந்துட்டு இம்போர்ட் JSON CSV ஃபைல், எதுனா ஃபைலு டேட்டா நீங்கள் உள்ளே ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதை ஜேசானாகவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் CSV ஃபைலாக இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டாக்குமெண்ட்டாக டைரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுதா, இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை கலெக்ஷன் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் இன்னொன்று வந்துட்டு ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன், இன்னொன்று வந்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ஷன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இன்னொரு கலெக்ஷன் ஆட் ஆகும் பாருங்க. ஸோ இன்னொரு கலெக்ஷன் ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதை மாதிரி நீங்கள் எத்தனை கலெக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு இதுக்குள்ளையும் இப்போது டேட்டா ஆட் பண்ணுறோன்னா நான் ஒரு இன்சர்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இன்சர்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு JSON ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அதில் வந்துட்டு ஒரு ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, ஸோ ப்ராடக்ட் நேம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ராடக்ட் நேமில் வந்துட்டு சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறேன். அண்ட் கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸ் இருக்கணும்ல. ஓகே, ஸோ ப்ரைஸ் நான் ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? 75,000 சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டகரி மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பிராண்ட் சாம்சங், இதில் வந்துட்டு ஃப்ளிப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிராண்டு கொடுத்தாச்சு, ப்ரைஸு எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அவைலபிள் ஸ்டாக் ஒன்று வச்சுக்கிறேன் நான். அவைலபிள் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அவைலபிள் ஸ்டாக் ஒன்று வச்சுக்கிறேன். எத்தனை அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200ன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுலேயே வந்துட்டு பூலியன் ஆட் பண்ணுறதுனாலும் பூலியனும் ஆட் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்துட்டு பூலியன் வேல்யூ இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவைலபிளில் வந்துட்டு ட்ரூ. ஓகேவா? ஸோ
இதை மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன டேட்டா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஜேசானில் வந்துட்டு. இப்போ இன்சர்ட் கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இது வந்துட்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடின்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஐடி வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் ஐடி கொடுக்காம விட்டால் இதுவே வந்துட்டு ஒரு ஹேஷ் வேல்யூ மாதிரி இதுவே ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லிட்டு அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஐடி வைக்க போகிறீங்க அப்படின்னா _id வேல்யூவும் கொடுத்து நீங்கள் தனியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடியை கொடுக்காம விட்டாலும் அதுவாக டிஃபால்ட்டாக ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் ஐடி வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஐடி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஐடி கொடுக்காம விட்டுக்கலாம். ஓகேவா? ஃபோல்டு ஃபோனுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது 1,75,000 அப்படின்னு வச்சுக்கிறேன். அவைலபிள் ஸ்டாக் வந்துட்டு 100ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதையும் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு காப்பி இருக்கும், எடிட் இருக்கும், அண்ட் டெலிட்க்குரியது ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இப்போது நான் எடிட் டாக்குமெண்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவைலபிள் ஸ்டாக் வந்துட்டு 200 இருக்குது கரெக்டாக. நான் இப்போது எடிட் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது வந்துட்டு வேணும் அப்படின்னா இங்கேயே வந்துட்டு நீங்கள் int 32 int 62ன்னு சொல்லிவிட்டு இங்கேயே கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் 200ன்னு சொல்லிவிட்டு அப்படியே இண்டிஜராக மாற்றிக்கலாம். நீங்கள் மாற்றிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேல்யூஸ் அப்டேட் ஆகிடுச்சா. அண்டு அதே மாதிரி எல்லா இதுக்கும் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ int 32 கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தேன்னா டாக்குமெண்ட் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? அண்டு காப்பி பண்ணுறீங்கன்னா இந்த காப்பி டு கிளிப்போர்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், 2 தான் இருக்குது. ஸோ நான் இன்சர்ட் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு ஐடி வந்துட்டு ஆட்டோ ஜென்ரேட் தான் ஆகணும். அதனால் நான் ஐடியை வந்துட்டு இப்போதைக்கு எடுத்து விட்டுட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு nothing phone 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அவைலபிள் ஸ்டாக்கு 100ன்னு கொடுத்துட்டு இஸ் அவைலபிள் ட்ரூன்னு கொடுத்துட்டு இன்சர்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று டாக்குமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் கொடுக்குற மாதிரி இன்சர்ட் டாக்குமெண்ட்டில் உங்கள் ஜேசான் ஆப்ஜெக்டை அப்படியே வந்துட்டு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணி விட்டு அதில் வந்துட்டு என்னென்ன வேணுமோ கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒன்று இன்சர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்குது. சாம்சங் ஃபோல்டு ஃபோனு, சாம்சங் ஃப்ளிப்பு, இது எல்லாமே ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதை மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆட் டேட்டாவில் கொடுத்துட்டு இன்சர்ட் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே காப்பி டு கிளிப்போர்டு கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்டு இந்த query இருக்குது இல்லை, டைப் queryன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற வேல்யூஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு இது வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா? ஸோ இன்சர்ட் டாக்குமெண்ட். ஆமாம், அப்போது வந்துட்டு ஐடிக்குரியது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிரும். இப்போது நான் இங்கே இருக்கிறேன்ல, இதில் உள்ளதை வந்துட்டு ஐடிக்கு வந்துட்டு mobile _ 316 கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போது இதுதான் வந்துட்டு ஐடியை ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா mobile _ 316 சொல்லிட்டு ஆட் ஆகுதா. ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு இதுதான் ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க ஐடியை. ஓகேவா? ஸோ ப்ரைமரி கீ இதுதான் வந்துட்டு ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா mobile _ 316 கொடுத்து சர்ச் பண்ணும்போது வந்துருச்சா. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஐடி வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாகவும் வச்சுக்கிடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ ஐடியில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வேல்யூஸ் வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கிடலாம்.
அது உங்களுக்கு ஐடி வந்துட்டு ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா அதுவே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஐடி வச்சு எடுத்துடும். இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதையே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இன்கேஸ் நான் வந்துட்டு ப்ரைஸ் வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னா சேம். ஓகேவா? ஸோ ப்ரைஸுன்னு கொடுத்துட்டு அண்ட் எனக்கு வந்துட்டு 75,000 ஒன்று இருக்குதா. ஸோ 75,000 கொடுத்துட்டு ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா ஓகே 75,000ல் 2 இருக்குது, சாம்சங் ஃப்ளிப்பு, இன்னொன்று வந்துட்டு நம்ம ஐடி செட் பண்ணது. ஸோ இது ரெண்டையுமே ஃபைன் பண்ணிட்டு வருது. ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன், நெஸ்டட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு இதான் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் ப்ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு 75,000 சொல்லிட்டு கொடுக்குறேன். கமா செப்பரேட்டடாக நெக்ஸ்ட் இது கொடுக்கணும். நீங்கள் ப்ரைஸ் கமா இஸ் அவைலபிள்னா இஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ இஸ் அவைலபிள் ட்ரூ இப்படி கொடுத்தீங்கன்னா இதுவே வந்துட்டு 2 கண்டிஷன்ஸும் மேட்ச் ஆகிறதா எடுத்துகிட்டு வரும். இப்போது இதை வந்துட்டு நான் ஒரு எடிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எடிட் பண்ணிவிட்டு பூலியனில் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் பண்ணும்போது 75,000 இருக்கிறதும் இஸ் அவைலபிள் ட்ரூவாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கும். அந்த இன்னொரு இது வரலையா? ஸோ இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன், அந்த இன்னொரு இது இன்சர்ட் பண்ணது மட்டும் வரும். ஸோ கமா செப்பரேட்டடாக நீங்கள் என்னென்ன வேணுமோ எதுனாலும் கொடுத்துக்கிடலாம், எத்தனை இது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இன்கேஸ் வந்துட்டு நெஸ்டட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா டாட் செப்பரேட்டடாக வரும். அண்ட் இப்போ இதை மாதிரி இருக்குதா. ஸோ இதில் வந்துட்டு நான் அகெயின் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். இஸ் அவைலபிள் ட்ரூக்கு அடுத்து ஆமாம் அது ஒரு ஜேசனாக வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரு ஜேசனாக வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் வந்துட்டு ஓகே ஸோ ரேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரேம் வந்துட்டு 64 ஜிபின்னு வச்சுக்கிறேன். அண்டு கம்மா வந்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு 256 ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை மாதிரி கொடுத்து நீங்கள் நெஸ்டட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது உள்ளே ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு நெஸ்டடுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஸோ நெஸ்டட் இருந்துச்சுன்னா கீழே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனுக்கு கீழே நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வரும். ஐடி ஆமாம் அப்படின்னா பண்ணணும். ஸோ இதிலையே வந்துட்டு காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் டாட் ரேமு ஸ்பெசிஃபிகேஷன் டாட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு வருதா. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் டாட் ரேம்னு கொடுத்துட்டு நீங்கள் 64 ஜிபின்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே எடுத்துகிட்டு வரும். இப்போ அதுக்குரியது மட்டும் எடுத்துகிட்டு வரும். இதுக்குள்ளக்க எவ்வளோ நெஸ்டட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இதுவே வந்துட்டு டாட் செப்பரேட்டராக காட்டும். இப்போ இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் வச்சுருந்தேன்னா ஸ்பெசிஃபிகேஷன் டாட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் டாட் அதுக்குள்ளக்க என்ன இருக்குதோ அது வரும். ஸோ இது மாதிரி மாங்கோடிபியே வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு சில சினாரியோஸ் வந்துட்டு காட்டும். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு டாட் செப்பரேட்டடாக என்னென்ன இருக்குதோ எல்லாமே காட்டும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகேவா? ஸோ இதே இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இங்கேயே ஷெல் ஆப்ரேஷனும் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மாங்கோ எஸ்ஹெச்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களோட மாங்கோடிபியோட ஷெல். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு
யூஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட டிபியை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்னோட இது லோக்கல் டேட்டா, ஓகேவா? எந்த டிபியை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ என்ன காட்டுது, ஸ்விட்ச்டு டு டிபி லோக்கல் டேட்டான்னு காட்டுதா? ஸோ நான் லோக்கல் டேட்டாக்குரிய டிபி வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆகிக்கிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது டிபிக்குள்ளக்க வந்தாச்சு. இப்போது டிபியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஷெல் கமாண்டு. அண்டு ஷெல்லில் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ டிபி அதை நான் வந்துட்டு யூஸ்ன்னு கொடுத்துட்டு என்னோடய டிபி நேம் கொடுத்துட்டேன். ஸோ டிபிக்குள்ளே வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறத ஃபைண்டு நம்ம இப்போ வந்துட்டு அங்கே வெறும் ஃபைண்டுன்னு கொடுத்தா எல்லாமே வருதில்ல. இதே இது நீங்கள் மாங்கோ டிபிக்குள்ளக்க போய் நீங்கள் ஃபைண்டு பண்ணணும், ஷெல்லு மூலமாக ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே டிபின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ஓகேவா? ஸோ டிபியில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ டிபி டாட் ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிபி டாட் கலெக்ஷன் நேம் வர போகணும்ல. ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன், ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷனில் கொடுத்துட்டு ஃபைண்டு, ஓகேவா? ஸோ ஃபைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு எல்லா இதுவுமே வந்துட்டு இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம டிபிக்குள்ளே வந்துட்டோம், பட் ஆனால் டிபியில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்குள்ளே வரணும், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் கொடுக்காம இருந்தேன், அதனால தான் டிபி டாட் ஃபைண்ட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வந்தது. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு டிபி டாட் ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன் தான் என்னோடய கலெக்ஷனு. டாட் ஃபைண்டுன்னு கொடுத்தோன்னே எனக்கு உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ உள்ளே வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஒரு 4 இது இருக்குது. 4 இதையுமே வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ மேலே கொடுத்தீங்கல்ல, சேம் அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ டிபி டாட் ப்ராடக்ட் கலெக்ஷன் கொடுக்குறேன். டாட்டு வெறும் ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளக்க நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம எப்படி பண்ணியிருந்தோம், இதில் வந்துட்டு ஓகே. ஸோ ஆமாம், அதே மாதிரியே இங்கே நீங்கள் எழுதணும். ஸோ ப்ரைஸ்னால் ப்ரைஸுன்னு நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளக்க கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு 75,000, ஓகேவா? ஸோ வந்துட்டு 75,000 அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த 75,000 வந்துட்டு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே வரும், ஓகேவா? 75,000 என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 75,000 வந்துட்டு 1 2 3 இருக்குது. ஸோ 3 இதுவுமே எனக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எது எது வச்சு ஃபைண்டு பண்ணணுமோ அதை ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் வேறு என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இருக்குது, ஓகேவா? ஸோ டிபி டாட் என்னோட ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன், ஸோ ப்ராடக்ட் டேட்டா கலெக்ஷன் டாட் ஃபைண்டுன்னு அகைன் கொடுக்குறேன். ஸோ ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு இப்போது என்ன கொடுக்க போகிறேன்னா எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் எதெல்லாம் வந்துட்டு கிரேட்டர் தேன் 75,000 இருக்குதோ அது எல்லாமே வேணும், ஓகேவா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ப்ரைஸ்க்குரியது தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு அகைன் வந்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணணும். இங்கே வந்துட்டு கிரேட்டர் தேன் கொடுக்கணும்னா உங்கள் டாலர் சிம்பிள் அண்ட் ஜிடிஇ, ஓகேவா? கிரேட்டர் தேன் அதுக்கு தான் வந்துட்டு ஜிடிஇன்னு கொடுப்போம். கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு எனக்கு 75,000 தானே கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, கிரேட்டர் தேன் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் வரும். ஸோ நாம் அதனால் என்ன பண்ணலாம்னா அவைலபிள் ஸ்டாக்குக்கு போயிடலாம். நம்ம ஸ்ட்ரிங்குக்கு போயிட்டு கிரேட்டர் தேன் கொடுத்து போட்டுறோம். அவைலபிள் ஸ்டாக், ஓகேவா? ஸோ அவைலபிள் ஸ்டாக்கு கிரேட்டர் தேன் 100ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அவைலபிள் ஸ்டாக் கிரேட்டர் தேன் 100
இன்னும் 100 ஸ்டாக்குக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் எதுக்கு கிரேட்டர் தேன் இதோட ஃபார்மேட் எப்படி வரணும்னா ஃபஸ்ட்டு எந்த வேரியபிள் ஓகேவா அவைலபிள் ஸ்டாக்கு ஸோ கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ளக்க கிரேட்டர் தேன்னா டாலர் கிரேட்டர் தேன் ஜிடிஇ லெஸ் தேன்னா டாலர் எல்டிஇன்னு வரும். ஸோ நான் சொல்கிறேன் இப்போ 100ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ 100க்கு மேலே இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேவா? 100 அண்ட் 100க்கு மேலே இருக்கிறது. இப்போ நான் அதே இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். 150ல் பார்த்தீங்கன்னா வெறும் 200 ருபீஸ்க்குரியது மட்டும்தான் வருது. ஓகேவா? இப்போது டீன் மட்டும் கொடுத்தோம்னா ஜிடின்னு கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் மட்டும். ஓகேவா? ஜிடிஇனா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜிடினா கிரேட்டர். வெறும் ஜிடின்னு கொடுத்தீங்கன்னா கிரேட்டரு, ஜிடிஇன்னு கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இப்போது கிரேட்டர் தேன் பார்த்துருக்கோம்ல, லெஸ் தேனுக்குன்னா வந்துட்டு எல்டின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு லெஸ் தேனுன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ எல்டின்னு கொடுத்துட்டு லெஸ் தேன் 200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இப்போது 100 ஸ்டாக்ஸ் இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகுதா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படி ஃபில்டர் பண்ணணுன்றத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுவில் வேணுமா இல்லைன்னா வெறும் கிரேட்டரில் வேணுமா அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே நம்ம இங்கேயும் பண்ணலாம். அவைலபிள் ஸ்டாக்ன்ட்டு இங்கேயும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வருதா? ஸோ கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு இங்கேயும் நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்துட்டு சேம் இதில் வந்துட்டு ஒர்க் ஆகும். கிரேட்டர் தேன் 100க்குரியது மட்டும் வருதா? ஸோ நீங்கள் இங்கேயும் பண்ணிக்கலாம். செல்லில் பண்ண போகிறீங்கன்னா செல்லுலையும் பண்ணலாம், எங்கேனாலும் பண்ணலாம். நீங்கள் நான் செல்லுலையும் காமிச்சிருக்கிறேன், இங்கேயும் காமிச்சிருக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்துட்டு சேம் வைஸ் அவைலபிள் ஸ்டாக் ஜிடி 100ன்னு கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 100. ஸோ 100க்கு மேலே அதிகமாக இருக்கிறது மட்டும் வரும். ஓகே, நமக்கு இன்னும் வந்துட்டு இதில் இன்னும் நிறையா இருக்குது. செட்டு இருக்குது, புஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்க்ளூட்ஸ்க்குரியது ஒன்று இருக்குது. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை மாதிரி சில பேசிக் இதுகள் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது மாங்கோடிபியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரேட்டர் தேன் லெஸ் தேனும் ஃபைண்டு பண்ணுறதும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் இன்னும் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போம்.